புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, ராம்குமாரின் பிரேத பரிசோதனை தொடர்பாக நீதிமன்றம் நேற்று விதித்துள்ள உத்தரவு குறித்து விரிவா சொல்லுங்க. நேற்று முன்தினம் புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டுள்ள ராம்குமாரின் உடலை நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட இருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராம்குமார் தரப்பின் வழக்கறிஞர் ராமராஜ் அவர்கள் முறையீடு செய்ததை அடுத்து நேற்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் இங்கேயே, அதாவது ராயப்பேட்டை மருத்துவமனையிலேயே பிரேத பரிசோதனை செய்யலாம் என நேற்று அனுமதி வழங்கியிருந்தார். அதாவது ராமராஜ் தரப்பில் இருந்து இந்த இடத்தில் செய்யக்கூடாது, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று மருத்துவர்கள் 2 வருட அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதனால் பொது மருத்துவர் தேவை என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற முக்கியமான 3 கோரிக்கைகளை வைத்து அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு நபர் பெஞ்ச் இந்த உத்தரவு, அதாவது சிபிஐ வேண்டும் என்ற உத்தரவை நான் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்து அதை நிராகரித்தார். அதே போன்று வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். 2 வருட அனுபவம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதற்கும் அதற்காக வேண்டுமானால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 மருத்துவர்களுடன் மேலும் ஒரு மருத்துவரை, பொது மருத்துவரை நியமிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் இடத்தை மாற்ற முடியாது, அதே ராயப்பேட்டை மருத்துவமனையிலே செய்து கொள்ளலாம் என நேற்று 3 மணி அளவில் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். மீண்டும் பிரேத பரிசோதனை துவங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும், அதாவது மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் தமிழ்செல்வி இங்கு வந்து விசாரணை நடத்தி அதற்கான உத்தரவை பிறப்பிக்கும் நிலை இருந்தது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பாலசுப்ரமணியம் மருத்துவரும் இங்கு வந்து மொத்தம் 4 மருத்துவர்களும் தயாராக இருந்த நிலையில் ராம்குமார் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து நேற்று கைவிடப்பட்ட பிரேத பரிசோதனை இன்று நடைபெற இருக்கிறது. ராஜா, பிரேத பரிசோதனை எப்போ தொடங்குறதா இருக்கு? பிரேத பரிசோதனை முடிந்தவுடன் ராம்குமாரோட உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு விடுமா? இது குறித்து சொல்லுங்க. புழல் சிறையில் ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டதால் திருவள்ளூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் தமிழ்செல்வி அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். அவர்தான் இதற்கான ஒப்புதல் வழங்க வேண்டும். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வர இருப்பதாக தெரிகிறது. அதே போன்று உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டுள்ள அந்த 4 மருத்துவர் குழுவும் தயார் நிலையில் இருப்பதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை நடைபெறும் இடத்திற்கு வருவார்கள் என தெரிகிறது. முறைப்படி அதே போன்று இந்த தற்கொலை சம்பவம் புகாராக பதிவு செய்யப்பட்டுள்ள புழல் ஆய்வாளரும் இங்கு வந்துள்ளதாக தெரிகிறது. எனவே 10 மணி அளவில் இந்த பிரேத பரிசோதனையான துவங்குவதற்கு மருத்துவமனை தரப்பில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் நேற்று நடைபெற இருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த வழக்கறிஞர் ராமராஜ், பெற்றோர் இல்லாமல் நீங்கள் பிரேத பரிசோதனை நடத்தினால் இந்த பிரேதத்தை ராம்குமாருடையதா என்பதை அடையாளம் காட்டாமல் நடத்தப்பட்டால் நாங்கள் வாங்க மாட்டோம் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதனை அடுத்து கைவிடப்பட்டதாக தெரிகிறது. எப்பொழுது அழைத்து வருவீர்கள் என்று காவல்துறை தரப்பிலும் மேஜிஸ்ட்ரேட் தரப்பிலும் கேட்கப்பட்டது. அப்பொழுது இன்று காலை வருவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றும் வராததை அடுத்து இன்றைக்கு பிரேத பரிசோதனையை பெற்றோர் இல்லாமல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் தெரிகிறது. இதனிடையே ராம்ராஜிடம் பேசிய பொழுது அவர் இன்று காலை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று நடைபெற உள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம்.